டிசம்பர் 18 நியூஸ் பேப்பர் 18 இந்து தமிழ். டிசம்பர் 18 இந்து தமிழ் நியூஸ் பேப்பர். கடந்த நிதியாண்டில் 31 லட்சம் கோடியாக உயர்ந்து தமிழக பொருளாதாரம் 16% வளர்ச்சி. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். ரெண்டாயிரத்தி 24-25 நிதியாண்டில் 31.19 லட்சம் கோடியாக உயர்ந்து 16% வளர்ச்சி எட்டியுள்ளது தமிழக பொருளாதாரம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்காங்க. இது புதிய தொழில் கொள்கைகளால் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 1 ட்ரில்லியன் அமைக்க பொருளாதாரத்தை எட்டுவோம் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. மாநில ஒட்டுமொத்த உற்பத்தி பார்த்திங்கன்னா 2023-24 ஆண்டுக்குள்ள 26.88 லட்சம் கோடியாக உயர்ந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. உயர் வளர்ச்சி விகிதம் இந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறது. 3 ஆண்டுகளாக இருக்கிறதுங்கிறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். இது 16% இந்த வருஷம் 2021-22ஆம் ஆண்டில் 15.91% பொருளாதாரம். அதுக்கப்புறம் 2022-23 14.47%. 2023-24ஆம் ஆண்டு 2023-24 13.34% உயர்ந்தது. என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னென்னா, மின்னணு பொருட்கள் தான் தமிழகத்தில் ஏற்றுமதி. தமிழகத்தின் ஏற்றுமதி 2024-25 $14.25 பில்லியன் உயர்ந்துள்ளது. இந்த மின்னணு பொருட்கள் தான் ஏற்றுமதியில் தமிழகம் பெரிய அளவில் முன்னேறியுள்ளது. மின்னணு பொருட்களை இது பார்த்திங்கன்னா தமிழகம் $14.65 உயர்ந்துள்ளது. அதேபோல் உயர்கல்வியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்கல்வியில் இந்தியா சராசரி 28.4% உள்ளபோது தமிழகம் 44%. உயர்கல்வியில் தமிழகம் 44% இருக்கிறது. இது பார்க்கலாம். இந்த நியூஸு டிசம்பர் 25 அமெரிக்க நிறுவனத்தின் அதிக எடை கொண்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசம்பர் 25 அமெரிக்க நிறுவனத்தின் அதிக எடை கொண்ட ப்ளூஃபெட் 6 செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி செய்தது. இந்த வெற்றிகரமாக விண்ணில் நிறுத்தப்பட்டது. என்னென்னா இஸ்ரோ வரலாற்றில் இஸ்ரோ வரலாற்றில் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்னா இதுதான், இந்த ப்ளூஃபெட் 6. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் ப்ளூஃபெட் 6. அது இஸ்ரோ விஞ்ஞானி சாதனை படுத்திருக்காங்க. விண்ணில் செலுத்தி
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து இந்த வெளிநாட்டு செயற்கைக்கோள் இது அது ப்ளூ ஃபெட் பார்த்தோம்ல, அது அமெரிக்கா. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த செயற்கைக்கோள் வந்து வணிக ரீதியாக விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. இது இந்தியாவின் பாகுபலி ராக்கெட்டுங்கிறாங்க. இந்தியாவில் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 இது எப்படி போகுதுன்னா, அந்த ப்ளூ ஃபெட் 6 செயற்கைக்கோள் வந்து எப்படி வந்து வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்கன்னா, எதன் மூலம்னா பார்த்தீங்கன்னா இந்த LVM-3 மூலம் விண்ணில் செலுத்த இஸ்ரோ முடிவு பண்ணி அது மூலம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணாங்கன்னா, எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தமன். சப்போஸ் ஜிகே கேட்கலாம், சதீஷ் தமன் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தமன் மையத்தில் வந்து ரெண்டாவது ஏவுதளத்திலிருந்து LVM-3 M6 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. அது அதிக எடை கொண்டது ப்ளூ ஃபெட்டு. அந்த ப்ளூ ஃபெட்டு செயற்கைக்கோள் வந்து அதிக எடை கொண்டது. எவ்வளோ எடைனா, இந்த செயற்கைக்கோள் வந்து சுமார் 6100 இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, தகவல் தொடர்புக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ளூ ஃபெட் செயற்கைக்கோள் வந்து. இது வந்து எடை வந்து 6100 கிலோ எடை கொண்டது. விண்ணிலிருந்து நேரடியாக செல்ஃபோன்களுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்குவது சேவைங்கிறாங்க. அதிவேக இணைய சேவை வழங்குவது தான் இதன் பிரதான நோக்கம். ஹை ஸ்பீடு நெட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடாக கிடைக்குங்கிறாங்க. இணைய சேவை வந்து அதிவேகமாக கொடுப்பாங்க இந்த செயற்கைக்கோள் வழியாக. சிக்னல் டவர், இதன் மூலம் இந்த ப்ளூ ஃபெட் செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்திருக்காங்க. அதன் மூலம் வந்து சிக்னல் டவர் வந்து இல்லாத அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகள் வந்து 5G வேகத்தில் இந்த இணையம் வந்து கிடைக்குமா, வீடியோ கால் வந்து கிடைக்குமா, SMS-லாம் கிடைக்குமா, எல்லா சேவைகளும் நம்ம பெற முடியும் இதனால் அப்படிங்கிறாங்க. இஸ்ரோ வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இஸ்ரோ வந்து இதுவரை விண்ணில் செலுத்துவதிலே இதுதான் அதிக எடையில் செயற்கைக்கோளாம். இந்த ப்ளூ ஃபெட்டு செயற்கைக்கோள் வந்து அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்.